சொம்பு எல்லாம் அடிக்க முடியாது. யூடன் அடித்த விஜய் ரசிகர்களே ஊத்திக்கிச்சா கோட். வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்து வரும் படம் தி கோட். இந்த படத்தின் 3வது பாடல் வெளியானது. யுவன் சங்கர் ராஜா குரலில் ஸ்பார் என தொடங்கும் இந்த பாடல் ரசிகர்களிடையே விவாதத்தை கிளப்பியுள்ளது. காரணம், இந்த பாடலில் நடிகர் விஜயை டீனேஜ் கதாபாத்திரத்தில் நடனமாடியுள்ளார். டீனேஜ் போன்று காட்டியிருப்பதை ரஜினி, அஜித் ரசிகர்கள் கடுமையாக ட்ரோல் செய்து வருகின்றனர். தற்போது முழு பாடல் வெளியான நிலையில் விஜய் ரசிகர்களை விமர்சிக்கும் அளவுக்கு இந்த பாடல் மாறியிருக்கின்றது. கமலுக்கு இந்தியன் 2 படத்தை சங்கர் கெடுத்ததை போல விஜய்க்கு கோட் படத்தை வெங்கட் பிரபு கெடுக்க இருப்பதாக ரசிகர்கள் முணுமுணுத்து வருகின்றனர். வெங்கட் பிரபுவை நம்பி விஜய் இந்த படத்தை கொடுத்திருக்க கூடாது என்றும், புதிய கீதை படத்திற்கு பிறகு பல ஆண்டுகளாக தவிர்த்து வந்த யுவன் சங்கர் ராஜா கூட்டணியையும் விஜய் அனுமதித்து இருக்கக்கூடாது என விஜய் ரசிகர்களே குமுறி வருகின்றனர். டைட்டிலை மட்டும் தி கோட் என மாசாக வைத்துவிட்டு பண்றதையெல்லாம் சொதப்பி விட்டு வருவதாக வெங்கட் பிரபுவுக்கு எதிராக அதிருப்தியை வெளிப்படுத்தி வராங்க. ரஜினிகாந்த், அஜித் மற்றும் சூர்யா ரசிகர்களுக்கு மட்டுமின்றி பல விஜய் ரசிகர்களுக்கே கோட் படத்தின் 3வது சிங்கிள் பாடலும் பெரிதாக கவரவில்லை என்கின்றனர். ஏற்கனவே கேட்ட அதே குத்துப்பாடல் மாதிரி உள்ளதாகவும், குத்துப்பாடலில் ஒரே பீட் தான் போட முடியும் என யுவன் சங்கர் ராஜா அளித்த பழைய பேட்டியையும் ஷேர் செய்து ட்ரோல் செய்து வருகின்றனர். அதே போல 3வது பாடலான ஸ்பார்க் பாடலில் நடனமாடும் போது விஜய் தலையை தூக்காமலேயே குனிந்தபடி நடனமாடி இருப்பார். மேலும் ஒரு சில வினாடிகள் மட்டுமே அவர் நேராக பார்ப்பது போல் இருக்கும். இதனை பார்க்கும் நெட்டிசன்கள் வெங்கட் பிரபு விஜயின் முகத்தை கொஞ்ச நேரம் மட்டுமே காட்டியதாகவும், அர்ச்சனா அகோரத்தை ஏமாற்றி விஜயை டீனேஜாக காண்பிப்பதற்காக வெளிநாடு சென்று பல கோடி செலவு செய்ததாக குற்றம் சாட்டி வருகின்றனர். அதற்கு பதிலாக கோட் படத்தில் டீனேஜ் விஜயாக பிரமுலு படத்தில் பிரபலமான மலையாள நடிகர் சங்கீத் பிரதாப்பை நடிக்க வைத்திருக்கலாம் என்றும், இதனால் பல கோடி மிச்சமாக இருக்கும் என்றும் விமர்சித்து வருகின்றனர். அதே போல இன்னும் ஒருபடி மேலே போய் அஜித்தை வைத்து மங்காத்தா படத்தை எடுத்த வெங்கட் பிரபு விஜயை வைத்து செய்வதற்காகத்தான் கோட் படத்தை எடுப்பதாக அஜித் ரசிகர்கள் கமெண்ட் அடித்து வருகின்றனர். இது ஒருபுறம் இருந்தாலும், எங்கள் தளபதியின் இந்த பாடல் எங்களுக்கே பிடிக்கவில்லை, இதற்காக சொம்பெல்லாம் அடிக்க முடியாது என்றும், விஜய் மற்றும் யுவன் சங்கர் ராஜா காம்போ செட் ஆகல, அதுதான் உண்மை என்று விஜய் ரசிகர்கள் தலையில் அடித்துக் கொள்கின்றனர். தலைவா விஜய் முதல் தலைவர் விஜய் வரை 2026க்கு திட்டம் போட்டு காய் நகர்த்தும் தமிழக வெற்றி கழகம். 32 வருட சினிமா வாழ்க்கையில் தடைகள் அனைத்தையும் உடைத்து மேலே வந்தவர் விஜய். தனது 10 வயதில் திரையில் கால் பதித்து 18 வயதில் நாளைய தீர்ப்பின் திரைப்படம் மூலம் கதாநாயகனாக அவதரித்தார். ஒரு கதாநாயகனுக்கு தேவையான எந்த தகுதியும் இல்லாதவராகவும், உருவக்கேலிகள் உள்ளிட்ட விமர்சனத்திற்கு ஆளானார். இவரின் வெற்றிக்கு ஒரு தொடக்க புள்ளி அவரது தந்தை S.C. சந்திரசேகர் அவர்களும் ஒரு காரணம். 1981ஆம் ஆண்டு வெளியான சட்டம் ஒரு இருட்டறை படத்தின் மூலம் அறிமுக இயக்குநராக உருவானார். நெஞ்சிலே துணிவிருந்தால், நீதிக்கு தண்டனை என பல சமூக கருத்துக்கள் உள்ள படங்களை எடுத்து வந்திருந்தார். அவரது அரசியல் படங்களில் பெரும்பாலும் விஜயகாந்த் தான் நடித்திருப்பார். தன்னுடைய படங்களில் குழந்தை கதாபாத்திரத்திற்கு தன் மகன் விஜயை நடிக்க வைத்திருப்பார். அதேபோல் அவர் படத்தில் நடிக்கும் கதாநாயகனின் பெயர் விஜய் என்றுதான் இருக்கும்.